வணக்கம். நீங்க படிக்க குடுத்திருந்த அந்த 5ஆம் வகுப்பு அறிவியல் பாடப்பகுதிகள் இருக்கு இல்லையா? அத நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம்னு இருக்கோம். முக்கியமா நம்ம உடம்புல இருக்கிற உறுப்பு மண்டலங்கள், அது எப்படியெல்லாம் வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம். ஆமா. இந்த பாடப்பக்கங்கள்ல பார்த்தீங்கன்னா, செரிமான மண்டலம், சுவாச மண்டலம், ரத்த ஓட்ட மண்டலம், கழிவு நீக்க மண்டலம், அப்புறம் நரம்பு மண்டலம்னு ஒரு 5 முக்கியமான சிஸ்டம்ஸ் பத்தி நல்லா விளக்கியிருக்காங்க. இதுல நாம முக்கியமா எத பார்க்க போறோம்னா, அதோட கற்றல் நோக்கங்கள் என்ன சொல்லுது? அப்புறம் அது உங்களுக்கு தெரியுமா? பாக்ஸ்லாம் என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு? கடைசியா குடுத்திருக்கிற அந்த மதிப்பீட்டு வினாக்கள் என்ன கேக்குதுன்னு எல்லாத்தையும் கொஞ்சம் அலசலாம். ரெடியா? கண்டிப்பா. இந்த உறுப்பு மண்டலங்கள்லாம் தனித்தனியா இயக்குற மாதிரி தோணினாலும், அதுங்க ஒண்ணோட ஒண்ணு எப்படி கனெக்ட் ஆகி, ஒரு டீம் மாரி வேலை செஞ்சு நம்ம உடம்ப இயக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த பாடப்பகுதி அதுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் குடுக்குது. நம்ம ஒவ்வொரு மண்டலமா எடுத்துப்போம். அதோட முக்கியத்துவம், அதுல நீங்க கவனிக்க வேண்டிய சில அடிப்படையான விஷயங்கள பத்தி பேசலாம். சூப்பர். சரி, முதல்ல செரிமான மண்டலம். நம்ம சாப்பிடுற சாப்பாடு எப்படி உடம்புக்கு சக்தியா மாறுது? இது எல்லாருக்கும் ஒரு பேசிக் கேள்விதான். இந்த பாடத்தோட ஒரு முக்கிய நோக்கம் என்னன்னா, இந்த உணவு பாதையோட பாகங்கள் என்னென்ன, அதை அடையாளம் கண்டு ஒவ்வொரு உறுப்பும் என்ன வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிறது. ம். பாடத்துல சொல்ற மாதிரி செரிமானங்கிறது அது சிக்கலான உணவுப் பொருட்களை எளிய மூலக்கூறுகளை உடைக்கிற ஒரு ப்ராசஸ். இது நம்ம வாயில இருந்து ஆரம்பிச்சு ஆமா. மலைவாய் வரைக்கும் போகுது. மலைவாய் வரைக்கும் நீளமா போற ஒரு பெரிய ஒரு மஸ்குலர் டியூப் மாதிரி. இதுல வாய், அப்புறம் உள்ள போன உணவு குழல், இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல்னு நிறைய பாகங்கள் இருக்கு. யோசிச்சு பாருங்க, அந்த மொத்த பாதையும் கிட்டத்தட்ட ஒரு 6ல இருந்து 9 மீட்டர் நீளம் இருக்கலாம். அப்படியா? ஆமா. வெறும் அந்த குழாய் மட்டும் இல்லாம, அதுக்கு ஹெல்ப் பண்ண சில சுரப்பிகளும் இருக்கு. இப்போ வாயில உமிழ்நீர் சுரப்பிகள் இருக்குல்ல, ஆமா. அதே மாதிரி கல்லீரல், கணையம் இதெல்லாமும் செரிமான சுரப்பிகள் தான். இரைப்பையில சுரக்கிற அமிலம் உணவ உடைக்க ஆரம்பிக்கும். கல்லீரல் பித்த நீரை சுரக்கும். அது கொழுப்பை செரிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். ஓ, கணையத்திலிருந்து வர கணைய நீர்ல இன்னும் பல நொதிகள் என்சைம்ஸ் இருக்கும். இந்த நொதிகள் எல்லாம் இல்லாம நம்ம சாப்பிடுற மாவு சத்து, புரதம், கொழுப்பு எதுவுமே சரியா செரிச்சு உடம்புக்கு பயன்படாது. அந்த உங்களுக்கு தெரியுமா பகுதியில் ஒரு விஷயம் படிச்சேன். பெருங்குடல் மட்டுமே கிட்டத்தட்ட 1.5 மீட்டர் நீளம் இருக்கும். ஆமா. நம்ம உடம்புக்குள்ள எவ்வளோ நீளமான ஒரு உறுப்பு செரிக்காத மிச்ச மீதி பொருள்களை வெளியே தள்ள உதவுதுங்கிறது ஆச்சரியமா இருக்கு. சிறுகுடல் தான் மெயினா சத்துக்களை உறிஞ்சிக்கிற இடம்னு போட்டிருக்கு. கரெக்ட். அந்த நீளம் அப்புறம் சிறுகுடலோட உள் அமைப்புல இருக்கிற அந்த மடிப்புகள், இது ரெண்டும் தான் முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஊட்டச்சத்துக்களையும் உறிஞ்சிக்கிறதுக்கு உதவுது. நீங்க மதிப்பீட்டு பகுதியில பாத்தீங்கன்னா கூட, உணவு பாதையின் பாகங்கள் யாவை, இல்லனா செரிமான சுரப்பிகள் எவை, இந்த மாதிரி கேள்விகள் மூலமா இந்த பேசிக் உறுப்புகளையும் அதோட வேலையையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு செக் பண்றாங்க. ஆமா, அந்த படத்தை வரைஞ்சி பாகம் குறிக்க சொல்றது கூட இருக்கு. அது அந்த முழு அமைப்பையும் மனசுல பதிய வைக்க உதவும். ஓகே, சரி. இப்போ உணவு உடைக்கப்பட்டு சத்துக்கள் ரத்தத்துல கலக்கணும். ஆனா இந்த வேலைக்கெல்லாம் ஆற்றல் வேணுமே. அந்த ஆற்றல் உற்பத்திக்கு முக்கியமா ஆக்சிஜன் தேவை இல்லையா? கண்டிப்பா. அந்த ஆக்சிஜனை உடம்புக்கு கொண்டு வர்றதுதான் சுவாச மண்டலம். இந்த மண்டலத்தோட உறுப்புகளை அடையாளம் கண்டு அது எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் இதோட நோக்கம். நம்ம மூக்கு வழியா காத்த உள்ள இழுக்கிறோம். அது நாசிக்குழி, தொண்டை, குரல் வளை, அப்புறம் மூச்சுக்குழல் வழியா போய் கடைசியா நுரையீரலுக்கு போகுது. அங்கதான் அந்த முக்கியமான விஷயம் நடக்குது. காத்துல இருக்கிற ஆக்சிஜன் ரத்தத்துல கலக்கிறதும், ரத்தத்துல இருக்கிற அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படுறதும். நுரையீரல்கள் பார்க்க பஞ்சு மாதிரி ரொம்ப மென்மையா இருக்கும். ஆனா அதுக்குள்ள கோடிக்கணக்கான சின்ன சின்ன காத்து பைகள், அதாவது காற்று நுண்ணறைகள் ஆல்வியோலை இருக்கு. ஓ, இந்த எல்லா நுண்ணறைகளையும் விரிச்சு வச்சா அதோட மொத்த பரப்பளவு கிட்டத்தட்ட ஒரு டென்னிஸ் கோர்ட் அளவுக்கு இருக்கும்னு சொல்றாங்க. நிஜமாவா? ஆமா. இந்த பெரிய பரப்பு தான் ரொம்ப வேகமாவும் எஃபிஷியன்ட்டாவும் ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடையும் பரிமாற்றம் செய்ய உதவுது. அந்த உங்களுக்கு தெரியுமா, பெட்டியில இருக்கிற விஷயம் கொஞ்சம் யோசிக்க வைக்குது. புகைப்பிடிக்கிறது நுரையீரலை எப்படி பாதிக்கும்னு நேரடியா சொல்லியிருக்காங்க. ஆமா, அது ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை. ஒரு நாளைக்கு 10-15 சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் வர வாய்ப்பு ரொம்ப அதிகம்னு சொல்றது பயமா தான் இருக்கு. அப்புறம் நம்ம நார்மலா ஒரு நிமிஷத்துக்கு 16-20 தடவை மூச்சு விடுறோம். ஆனா எக்ஸசைஸ் பண்ணும்போது இது அதிகமாகுது. ஏன்னா அப்போ தசைகளுக்கு அதிக ஆக்சிஜன் தேவைப்படும். இது ரொம்ப இயல்பான ஒண்ணு. ஆமா, இது நம்ம ஆரோக்கியத்தோட நேரடியா சம்பந்தப்பட்ட விஷயம். அதனாலதான் மதிப்பீட்டு பகுதியில கூட சுவாச மண்டலத்தின் முக்கிய உறுப்பு எதுன்னு கேட்டா பதில் நுரையீரல். சரி.
வாயு பரிமாற்றம் எங்கே நடைபெறுகிறதுன்னு கேட்டா அந்த காற்று நுண்ணறைகள்னு சொல்ற அளவுக்கு தெளிவா இருக்கணும். இந்த மாதிரி கேள்விகள் இந்த மண்டலத்தோட முக்கிய வேலையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு பாக்குது. சரியா? தவறா கேள்விகள்லயும் இது சம்பந்தமா வருது. சரி, இப்ப நமக்கு சத்துக்கள் கிடைச்சிடுச்சு, ஆக்சிஜனும் கிடைச்சிடுச்சு. ஆமா. இது ரெண்டையும் உடம்புல இருக்கிற கோடிக்கணக்கான செல்களுக்கு யாரு கொண்டு போறது? அந்த டெலிவரி வேலையை செய்யறதுதான் நம்ம இரத்த ஓட்ட மண்டலம். சூப்பர். அந்த போக்குவரத்து சிஸ்டம், இதுல இதயம், ரத்தம், இரத்த குழாய்கள், இத பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பகுதியோட நோக்கம். இதயம் ஒரு நிமிஷம் கூட நிக்காம துடிக்கிற ஒரு தசை உறுப்பு. நம்ம மார்பு கூட்டுக்குள்ள ரொம்ப பத்திரமா இருக்கு. அதுல 4 அறைகள், 2 ஏட்ரியம், 2 வென்ட்ரிக்கிள். ரொம்ப பக்காவா ரத்தத்தை உள்ள வாங்கி பம்ப் பண்ணி வெளியே தள்ளுது. அந்த படத்துல கூட அழகா காட்டியிருக்காங்க. ஆமா, ரத்தம்ங்கிறது சும்மா ஒரு சிவப்பு தண்ணி மாதிரி இல்ல. அதுக்குள்ள நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. சிவப்பணுக்கள் தான் ஆக்சிஜனை சுமந்துட்டு போகுது. ஓ. வெள்ளை அணுக்கள் நம்ம உடம்போட ராணுவம் மாதிரி நோய் வராம தடுக்குது. தட்டணுக்கள் காயம் பட்டா இரத்தம் அதிகமா வெளியேறாம உறைஞ்சு போக வைக்குது. சரி. இது எல்லாமே பிளாஸ்மான்னு சொல்ற ஒரு திரவத்துல மிதந்துட்டு இருக்கு. அப்புறம் ரத்த குழாய்கள், தமனிகள் இதயத்துல இருந்து நல்ல ரத்தத்தை, ஆக்சிஜன் உள்ள உடம்புக்கு எடுத்துட்டு போகுது. சிரைகள் உடம்புல இருந்து அசுத்த ரத்தத்தை, கார்பன் டை ஆக்சைடு உள்ள இதயத்துக்கு கொண்டு வருது. இந்த தமனிகளும் சிரைகளும் சேர்ற இடத்துல ரொம்ப மெல்லிசா இருக்கிற தந்துகிகள் தான் செல்களுக்குள்ள போய் சத்துக்களையும் ஆக்சிஜனையும் கொடுக்குது, கழிவுகளை வாங்குது. இது வெறும் போக்குவரத்து மட்டும் இல்ல, நம்ம உடம்போட டெம்பரேச்சரையும் கரெக்டா வச்சுக்க உதவுது. இங்க அந்த உங்களுக்கு தெரியுமா பெட்டியில ஒரு செம இன்ட்ரெஸ்டிங் தகவல் இருக்கு பாருங்க. ஒரு துளி ரத்தத்துல மட்டுமே சுமார் 5 மில்லியன் சிவப்பணுக்கள் இருக்குமா? ஆமா, நினைச்சு பாருங்க, நம்ம உடம்புல எவ்வளவு ரத்தம் இருக்கு, அதுல எவ்வளவு கோடி செல்கள் இருக்கும்னு. அப்புறம் நம்ம இதயம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 7200 லிட்டர் ரத்தத்தை பம்ப் பண்ணுதுன்னு சொல்றாங்க. நம்பவே முடியல. அந்த அளவுக்கு அது கடினமா உழைக்குது. அதனாலதான் இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உண்மைதான். மதிப்பீட்டு வினாக்கள்ல கூட இதயத்தின் அறைகள் எத்தனை அப்படின்னு கேக்குறாங்க. பதில் 4. ரத்தத்தின் பணிகள் யாவைன்னு கேட்டா இந்த ஆக்சிஜனை கடத்துறது, சத்துக்களை கடத்துறது, கழிவுகளை நீக்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தி, இதையெல்லாம் சொல்லணும். பொறுத்துக பகுதியில கூட ரத்த ஓட்ட மண்டலம், இதயம் அப்படின்னு இருக்கு. ஆமா, ஏன்னா இதயம் தான் இந்த மண்டலத்தோட சென்டர் பாயிண்ட். ஓகே, இப்போ உடம்புல இவ்வளவு ப்ராசஸ் நடக்கும்போது கண்டிப்பா வேஸ்ட் பொருட்களும் உருவாகும் இல்லையா? ஆமா, நிச்சயமா. அத உடம்புல இருந்து வெளியேற்ற ஒரு சிஸ்டம் வேணும். அதுதான் கழிவு நீக்க மண்டலம். இதோட உறுப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பாடத்தோட நோக்கம். இதுல மெயின் ரோல் யாருக்குன்னா நம்ம சிறுநீரகங்களுக்கு தான். அவரவித மாதிரி ஒரு வடிவத்துல அடிவயிற்று பகுதியில 2 இருக்கு. இதோட முக்கிய வேலை ரத்தத்தை வடிகட்டுறது. ரத்தத்தில் இருக்கிற அந்த யூரியா மாதிரி நைட்ரஜன் கழிவுகளையும் தேவைக்கு அதிகமா இருக்கிற தண்ணியையும் உப்புகளையும் பிரிச்சு சிறுநீரா மாத்துது. கரெக்ட். சிறுநீரகங்களுக்கு உள்ள பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான நெஃப்ரான்கள்னு சொல்லப்படுற ரொம்ப ரொம்ப சின்ன வடிகட்டிகள் இருக்கு. ஓஹோ, நெஃப்ரான்களா? அதுதான் உண்மையான ஃபில்ட்ரேஷன் வேலையை செய்யுது. இந்த நெஃப்ரான்கள் ரத்தத்தை வடிகட்டி உடம்புக்கு தேவையான குளுக்கோஸ், அமினோ அமிலங்கள், தண்ணி இதெல்லாம் திரும்பவும் உறிஞ்சிக்கும். அப்படியா? இந்த சிறுநீர் அப்புறம் சிறுநீர் குழாய் வழியா சிறுநீர் பையில சேரும். அங்க இருந்து சிறுநீர் புறவழி வழியா வெளியே போயிடும். உங்களுக்கு தெரியுமா, பகுதியில ஒவ்வொரு சிறுநீரகமும் ஒரு நிமிஷத்துக்கு சுமார் 125 மில்லி லிட்டர் ரத்தத்தை வடிகட்டுதுன்னு இருக்கு. ஆமா, ஒரு நாளைக்கு இது எவ்வளவு பெரிய அளவுல ரத்தத்தை சுத்தம் பண்ணுதுன்னு யோசிச்சா ஆச்சரியமா இருக்கு. உடம்ப சுத்தமா வச்சுக்க இது ரொம்ப முக்கியம் போல. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் நிறைய தண்ணி குடிக்கணும்னு சொல்றாங்க. அப்பதான் சிறுநீரகங்கள் சரியா வேலை செய்யும். சரிதான். மதிப்பீட்டு பகுதியில சிறுநீரகத்தின் செயல் அலகு எதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. பதில் நெஃப்ரான். இது அந்த ஃபில்டர் யூனிட் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு பாக்குது. மனித உடலில் எத்தனை சிறுநீரகங்கள் உள்ளனன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆமா, 2. அப்புறம் கழிவு நீக்க மண்டலத்தோட படத்தை வரைஞ்சு பாகம் குறிக்கிறதும் அதோட அமைப்பையும் வேலையையும் சேர்த்து புரிஞ்சுக்க உதவும். சரி, இப்போ இந்த எல்லா சிஸ்டமும் சாப்பாடு செரிக்கிறது, மூச்சு விடுறது, ரத்தம் ஓடுறது, கழிவு வெளியே போறது, இதெல்லாம் கரெக்டா ஒன்னோட ஒண்ணு கோஆர்டினேட் பண்ணி நடக்கணும். ஆமா. இதெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்றது? அதுக்கு தானே நம்ம நரம்பு மண்டலம். எக்ஸாக்ட்லி, அதுதான் நம்ம உடம்போட கண்ட்ரோல் சென்டர். இந்த மண்டலத்தோட பிரிவுகளையும்
அதுல முக்கியமா மூளையோட பாகங்களையும் அதோட வேலையும் தெரிஞ்சுக்கிறது தான் இந்த கடைசி நோக்கம். நரம்பு மண்டலத்தை பேசிக்கா ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒண்ணு மைய நரம்பு மண்டலம், அதாவது CNS. இதுல மூளையும் தண்டுவடமும் அடங்கும். இன்னொன்னு புறநரம்பு மண்டலம், அதாவது PNS. இது மூளையில இருந்தும் தண்டுவடத்துல இருந்தும் வர எல்லா நரம்புகளையும் குறிக்குது. இது ஒரு பெரிய நெட்வொர்க் மாதிரி. கரெக்ட். இதுல மூளை தான் நம்ம கம்ப்யூட்டரோட CPU மாதிரி. நம்ம யோசிக்கிறது, கத்துக்கிறது, ஞாபகம் வச்சுக்கிறது, உணர்ச்சிகள் எல்லாத்துக்கும் அதுதான் மையம். இந்த மூளையில முக்கியமா 3 பகுதிகள் இருக்குன்னு பாடம் சொல்லுது. பெருமூளை, செரிப்ரம், சிறுமூளை, செரிபெல்லம், அப்புறம் முகுளம், மெடுலா ஆப்லாங்காட்ட. ஆமா, இதுல பெருமூளை தான் இருக்கிறதுலே பெரிய பகுதி. நம்மளோட புத்திசாலித்தனம், ஞாபக சக்தி, கற்பனை திறன், காரணம் அறியறது, இதுக்கெல்லாம் அதுதான் காரணம். ஓகே. சிறுமூளை உடம்போட பேலன்ஸ பாத்துக்குது. நாம தடுமாறாம நடக்கிறோம்னா அதுக்கு காரணம் சிறுமூளை தான். சரி. முகுளம் தண்டுவடத்தோட இணையுது. இது நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத வேலைகள், அதாவது இதய துடிப்பு, சுவாசம், ரத்த அழுத்தம், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா பாத்துக்குது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நம்ம மூளையோட எடை சுமார் 1.3 1.4 கிலோகிராம் தானா. ஆனா நம்ம உடம்பை எடுத்துக்கிற மொத்த ஆக்சிஜன்ல 20% இது ஒண்ணுக்கே தேவைப்படுதான். ஆமா, அதுக்கு அவ்வளவு எனர்ஜி தேவை. அதனாலதான் நல்ல தூக்கமும் ஓய்வும் மூளைக்கு ரொம்ப முக்கியம்னு அந்த உங்களுக்கு தெரியுமா பெட்டியிலும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா மூளைக்கு நல்ல ஓய்வு கொடுத்தாதான் அது திறமையா வேலை செய்யும். புறநரம்பு மண்டலம் என்ன பண்ணுதுன்னா, இந்த மூளை தண்டுவடத்துல இருந்து வர்ற சிக்னல்களை உடம்போட எல்லா பாகங்களுக்கும் கொண்டு போகுது. அதே மாதிரி நம்ம தோல், கண், காது இதுல இருந்து வர்ற உணர்வு தகவல்களை திரும்ப மூளைக்கு கொண்டு வருது. ஓ, ஒரு 2-way கம்யூனிகேஷன் மாதிரி. ஆமா, மதிப்பீட்டு பகுதியில மூளையின் பகுதிகள் யாவை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. மைய நரம்பு மண்டலம் என்பது யாதுன்னு கேக்குறாங்க. இதெல்லாம் அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை செக் பண்ணுது. கோடிட்ட இடங்களை நிரப்புக சரியா தவறால கூட பெருமூளை சிறுமூளை வேலைகளை பத்தி கேக்குறாங்க. ஆமா, அதெல்லாம் இந்த மண்டலத்தோட செயல்பாடுகளை நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு டெஸ்ட் பண்ணோம். ஆக இன்னைக்கு நாம இந்த 5ஆம் வகுப்பு பாடப்பகுதியை வச்சு மனித உடலோட 5 முக்கிய உறுப்பு மண்டலங்களை பத்தி, அதாவது செரிமானம், சுவாசம், இரத்த ஓட்டம், கழிவு நீக்கம், நரம்பு மண்டலம் ஓரளவுக்கு நல்ல ஆழமாவே பார்த்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றும் எப்படி வேலை செய்யுது, அதுல என்னென்ன பாகங்கள் இருக்கு, அந்த பாக்ஸ்ல இருந்த சில சுவாரஸ்யமான தகவல்கள், அப்புறம் அதோட கற்றல் நோக்கங்கள், கடைசியா அந்த மதிப்பீட்டு வினாக்கள் என்ன எதிர்பார்க்குதுன்னு கொஞ்சம் அலசணும். ஆமா, முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த மண்டலங்கள் எல்லாம் தனித்தனியா இயங்கல, எல்லாமே ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சிருக்கு. செரிச்ச உணவு ரத்தத்துல கலக்கணும், ரத்தத்துக்கு ஆக்சிஜன் வேணும், இதெல்லாம் எல்லா செல்களுக்கும் கொண்டு போகணும், கழிவுகளை வெளியேற்றணும், இது எல்லாத்தையும் ஒரு கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். இது ஒரு அற்புதமான ஒரு கூட்டு முயற்சி. ஆமா, இந்த பாடத்தோட நோக்கங்களும் அந்த பெட்டி செய்திகளும் கடைசியா வர்ற வினாக்களும் கூட இந்த ஒருங்கிணைப்பை நமக்கு புரிய வைக்கதான் முயற்சி பண்ணுது. இந்த பாடத்தோட கடைசியில ஒரு கேள்வி இருக்கு, கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாதிரி. உயிர் பிழைத்தலுக்கு அடிப்படை தேவையான மண்டலம் எது அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. எல்லாமே முக்கியம் தான் தோணுது. ஆனா எது இல்லாம நம்மளால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது? இதயம் துடிக்காம இருந்தா, இல்ல சுவாசம் நின்னா, இல்ல இது எல்லாத்தையும் இயக்குற அந்த மூளை செயலிழந்தா? இதுக்கு இதுதான் ஒரே சரின்னு ஒரு பதில் சொல்ல முடியுமான்னு தெரியல. ஆனா இந்த கேள்வி ஒவ்வொரு மண்டலத்தோட முக்கியத்துவத்தையும் நம்மளை யோசிக்க வைக்குது. ஆமா, ஒண்ணு நின்னா மத்ததெல்லாம் எப்படி பாதிக்கப்படும்னு யோசிக்க வைக்குது. நம்ம உடலோட இந்த ஒரு சிக்கலான ஆனா ரொம்ப அழகான அமைப்பை பத்தி இன்னும் ஆழமா சிந்திக்க இது ஒரு நல்ல தூண்டுதல்னே சொல்லலாம். கரெக்ட்.